உறுதுணையாக இருந்து நிகழ்வினை நடத்தி செல்லும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் சார்பாக கடந்த பொது தேர்தலிலே நகரசபை தேர்தலிலே போட்டியிட்ட எனது அமைப்பு மக்கள் அளித்த ஆணை காரணமாக கிடைத்த 2 நகரசபை தலைமுகத்தையும் இந்த அல்லாவுடைய இல்லமாகிய இந்த இல்லத்திலே மக்களாகிய உங்களின் முன்னாலும் இங்கே இருக்கின்ற சுனிக்குரிய உலமாக்கள் கற்றறிந்த சகோதரர்கள் அத்தனை சகோதரர்கள் முன்னாலும் இந்த சத்திய பிரமாணத்தை செய்வதுதான் பொருத்தம் என எமது சூராசபை தீர்மானத்திற்கு அமைவாக இன்று நாங்கள் இந்த சத்திய பிரமாணத்தை இங்கே செய்கின்றோம். அதற்காக முதலிலே இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் அனுப்பியிருந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு சில நிமிடங்களே எங்களுக்கு இதற்காக ஒரு கோரிக்கை தந்தமைக்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த நகரசபையுடைய பதவியை பொறுப்பேற்கின்ற போது சத்திய பிரமாணம் என்கின்ற ஒரு சட்ட ரீதியான நடைமுறை இருந்தாலும் அரசாங்கத்துக்காக சட்டத்துக்காக செய்யும் நடைமுறை இருந்தாலும் உண்மையிலேயே இது ஒரு மார்க்க வரம்புகளின்றி இஸ்லாமிய வரையறுப்பிலின்றி சமூகம் சார்பாக தந்திருக்கின்ற இந்த பதவியினை மக்கள் முன்னால் சத்திய பிரமாணம் செய்து கொள்வது மிக பொருத்தம் என்ற கருதின் அடிப்படையிலே இந்த சத்திய பிரமாணங்கள் இங்கே நடைபெறுகிறது என்பதை சகோதரர்கள் யாவரும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதலில் என்னுடைய சத்திய பிரமாணத்தை முடித்த பின்னால் என்னுடைய 2வது உறுப்பினராகிய சகோதரர்கள் ஹாரூன் அவர்கள் இந்த சத்திய பிரமாணத்தை மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் ஷூரா சபை உறுப்பினராக செயற்பட்டு வருகின்ற முகமது முஸ்தபா அப்துல் ரஹ்மான் ஆகிய நான் இவ்வியக்கத்தின் தீர்மானத்துக்கு அமைவாக அவ்வியக்கத்திற்கு சொந்தமான நகர சபை பிரதித்துவத்தை பொறுப்பேற்கின்ற இவ்வேளையில் பின்வரும் உறுதிமொழிகளை வழங்கி இந்த சத்திய பிரமாணத்தை இத்தால் மேற்கொள்கின்றேன். இனில் உண்மையினான் இல்லா இல்லா ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகும் என்ற அல் குர்ஆன் வழிகாட்டலை ஏற்றுக்கொண்டவனாக கடந்த நகரசபை தேர்தலில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கேற்ப காத்தாங்குடி நகரசபையின் மக்கள் பிரதிநிதியாக பதவி பிரமாணம் செய்து கொள்கிறேன். மக்கள் வழங்கிய ஆணை மூலம் கிடைக்கப்பெற்ற இவ்வதிகாரமானது மக்களுக்கு சொந்தமானது என்ற அமானிதத்தோடு இறுதி வரை கடமையாற்றுவேன் எனவும் எப்போதும் இப்பதவி இன்னும் ஒரு பொருத்தமானவருக்கு கையளிக்கப்பட வேண்டும் என நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சூரா சபை தீர்மானிக்கின்றதோ அவ்வேளை எவ்வித விழுத்தளிப்புகளின்றி இப்பதவியை ராஜினாமா செய்து மீள் அழைக்கப்படுவதற்கு முழுமையாக உடன்படுகிறேன் என்றும் இத்தால் உறுதி கூறுகின்றேன். அத்தோடு இப்பதவி காலத்தில் இப்பதவி வழியாக எவ்வித அதிகார துஷ்பிரயோகங்களையோ அல்லது ஊழல் மோசடிகளையோ அல்லது ஏனைய சமூக விரோத செயல்களிலோ ஈடுபட மாட்டேன் என்றும் இப்பதவி வழி மூலமான சகல நடவடிக்கைகளிலும் சூரா சபைக்கு கட்டுப்பட்டவராக முழுமையான வெளிப்படைத்தன்மையை பேணி நடப்பேன் எனவும் உறுதி கூறுகின்றேன். மேலும் இப்பதவி வழி மூலமாக கிடைக்கும் சகல கொடுப்பனவுகளையும் சூரா சபையின் தீர்மானங்களுக்கு அமைவாக பொதுப்பணிகளுக்காக செலவிடுவேன் என்றும் இத்தால் உறுதி கூறுகின்றேன். மேலும் நகரசபை உறுப்பினராக பதவியேற்கின்ற நான் இப்பதவியினை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பயன்படுத்தி தொந்தராட்சி வேலைகளிலோ அதன் சபை நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய கொடுக்கல் வாங்கல்களிலோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இலாபம் ஈட்டும் நோக்கில் ஈடுபட மாட்டேன் என்றும் மேலும் வேறு எந்த நேரடி அல்லது மறைமுக வழிமுறைகள் மூலம் தனிப்பட்ட இலாபம் சம்பாதிப்பதற்கு முனைய மாட்டேன் எனவும் இத்தால் உறுதி கூறுகின்றேன். மேலும் நகரசபையின் செயற்பாடுகள் சமூக நிலங்களுக்கு முரணாக அமைகின்ற போது நான் அதற்கு எதிராக குரல் கொடுப்பேன் என்றும் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கு பாடுபடுவேன் என்றும் நகரசபை நிர்வாகம் என்பது மக்கள் நலன்களையும் மார்க்க விழுமியங்களையும் பேணி பாதுகாக்கின்ற நிர்வாகமாக நிலைநிறுத்துவதற்கு என்னால் முடிந்த சகல நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்றும் இத்தால் உறுதி கூறுகின்றேன். மேற்சொன்ன உறுதிமொழிகளின் அமைவாக நடந்து கொள்வேன் என்ற உறுதிமொழியினை மீண்டும் ஒரு முறை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் உறுதியளித்து இப்பதவியினை இத்தால் பொறுப்பேற்கின்றேன். அல்லாஹ் நமது தூய பணிகளை அங்கீகரிப்பாராக, சத்தியத்தின் பாதையில் இறுதி வரை நிலைத்திருக்க செய்வாராக, சத்தியத்திற்காக குரல் கொடுக்கின்ற வல்லமையையும் அதற்கான அவன் உதவிகளை நமக்கு மேலும் மேலும் வலுப்படுத்தி தருவாராக.
நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சுராசபை உறுப்பினராக செயல்பட்டு வருகின்ற அப்துல் கபூர் முகமது ஹாரூன் ஆகிய நான் இவ்வியக்கத்தின் தீர்மானத்திற்கு அமைவாக அவ்வியக்கத்திற்கு சொந்தமான நகரசபை பிரதிநிதித்துவத்தை பொறுப்பேற்கின்ற இவ்வேளையில் பின்வரும் உறுதிமொழிகளை வழங்கி சத்திய பிரமாணத்தினை தான் மேற்கொள்கின்றேன். இல்லாதென்றா ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாகவும் எந்த அல்குர்ஆனின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டதனால கடந்த நகரசபை தேர்தலில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்திற்கு மக்கள் வழங்கிய ஆணைக்கேற்ப பதவி பிரமாணம் செய்து கொள்கின்றோம். மக்கள் வழங்கிய ஆணை மூலம் கிடைக்கப்பட்ட இவ்வதிகாரமானது மக்களுக்கே சொந்தமானது என்ற அமானிதத்தோடு இறுதி வரை கடமையாற்றுவேன் எனவும் எப்போது இப்பதவி இன்னொரு பொருத்தமானவருக்கு கையளிக்கப்பட வேண்டும் என சத்தியத்திற்காக குரல் கொடுக்கின்ற வல்லமையையும் அதற்காக அவனது உதவிகளையும் நமக்கு மேலும் வெளிப்படுத்தி தருவாராக. ஆமீன். இந்த நிகழ்வுக்கு எமக்கு ஒத்தாசை வழங்கிய இந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இந்த நிகழ்வை செவிமடுத்த அனைத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட தங்கைக்குரிய உலமா பெருந்தகைகள் அனைவருக்கும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிப்பதோடு உடன் இந்த நிகழ்வு முடிகிறது. மக்கள் இயக்கத்தின் அனைவருக்கும் நன்றி கூறி அல்லாஹ் தஆலா எம் அனைவருடையும் மனதில் கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகைகள் மூமின்கள் கூட்டத்தில் சேர்த்துள்ளானாக. ஆமீன். சுப்ஹானல்லாஹ்.